Hi all, welcome to day 15. இன்னைக்கு நம்ம மறுபடியும் வந்துட்டு question formationக்கு போறோம். இனியும் நம்ம வந்து questions form பண்ணாதது like and haveக்கு தான். So அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Let's start. இந்த example பாருங்க. I like coffee. எனக்கு காஃபி பிடிக்கும். So எனக்கு காஃபி பிடிக்கும் நான் சொன்னா நீங்க என்ன கேட்டிருப்பீங்க? உனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? You அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்க பி வெர்ப் இல்ல. நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோம்? ஆர் யூன்னு இவ்வளவு நாள் போட்டுட்டு இருந்தோம். இங்க பி வெர்ப் இல்ல. இங்க நம்ம ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ண போறோம். என்ன அப்படின்னா நம்மளோட ப்ரோனவுன்ஸ் இருக்குல்ல, இது பக்கத்துல எல்லாம் வந்துட்டு டூ இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்க போறோம். சோ இங்க நம்மளோட பி வெர்ப் இஸ் ஆம் ஆர்க்கு பதிலா டூ இருக்கதா நம்ம வச்சுக்கணும். அப்போ கொஸ்டின்ல இஸ் ஆர் ஆம் இதுக்கு பதிலா நம்ம டூவ முன்னாடி போடுவோம். இத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஐ லைக் காஃபி இல்லாட்டி ஐ லைக் அப்படின்னு சொல்லி என்ன பிடிக்குமோ அதை நம்ம சொல்லும் போது இங்க கொஸ்டின் ஃபார்ம் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த சென்டென்ஸ்ல நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்ணும்போது இங்க வேர்ப் என்னவா இருக்கு? டூ வந்துட்டு வேர்ப். அப்ப ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். சப்ஜெக்டிவ் வேர்பையும் மாத்தி போட்டா டூ. ஐ ஆன்சர்ல இருக்கறனால உனக்கு அப்படின்னு நான் கேட்கும் போது யூ அப்படின்னு நம்ம மாத்துவோம். கரெக்டா? சோ டூ யூ அப்படின்னு மாத்தியாச்சு. இப்போ என்ன பிடிக்கும்? என்ன அப்படிங்கிறதுக்கு வாட், பிடிக்கும் அப்படிங்கிறது லைக். சோ வாட் டு யூ லைக்? ஐ லைக் காஃபி. சோ இப்ப நீங்க யோசிக்கலாம், எதுக்குடா சம்பந்தமே இல்லாம வந்துட்டு டூ அப்படிங்கிற வார்த்தை இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன்ட்டு. இவ்வளவு நாள் நம்ம ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தனால தான் இதை வந்து இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ண சொன்னேன். பட் ஐ லைக் காஃபிக்கு வாட் டு யூ லைக் இதுதான் வந்து கேள்வி. அப்ப நீங்க யோசிக்கலாம், எதுக்கு வந்துட்டு டூ போட சொன்னீங்க அப்படின்ட்டு. பை டிஃபால்ட் இங்கிலீஷ் கிராமர் ரூல் படி வாட் யூ லைக் அப்படின்னு கேட்டா அது கிராமட்டிக்கலி இட் இஸ் ராங். அதனால்தான் வந்துட்டு டூ வந்துட்டு நம்ம கண்டிப்பா போடணும். சோ அது ஒரு ரூல். அதனால வாட் டு யூ லைக்? ஐ லைக் காஃபி. யூ லைக் டீ. உனக்கு டீ பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்கிட்ட என்ன கேட்டிருப்பீங்க? எனக்கு என்ன பிடிக்கும். அப்ப எனக்குங்கிற இடத்துல நம்ம ஐ டூ அப்படிங்கிறது இங்க போடுவோம். சோ ஐ டூ கொஸ்டின்ல வரும்போது என்னவா மாறும்? டூ ஐ. இனி என்ன அப்படிங்கிறதுக்கு வாட், பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு லைக். வாட் டூ ஐ லைக்? யூ லைக் டீ. இதே மாதிரி தான் நம்ம வந்து வீக்கும் டேக்கும் வந்து கேள்விகள் கேட்க போறோம். வாட் டூ வி லைக்? வி லைக் cricket. What do they like? They like biryani. He, she and it already நம்ம வந்து exceptions பார்த்திருந்தோம் படிக்கும் போதே. He பக்கத்துல he likes, she likes, it likes அப்படின்னு பார்த்திருந்தோம். கொஸ்டின்ல வரும்போது நம்ம இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா டூவை நம்ம டஸ்ஸா மாத்திட்டு likes அப்படிங்கிறதுல இருக்கிற எஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போறோம். So what does he like? So கேள்வியில what does he likes ன்னு தெரியாம வரும். அது it comes out of practice. சிலப்ப வந்துட்டு ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுறவங்க கூட ஒரு ஃப்ளோல அப்படி கேட்டுருவாங்க. பட் what does he like அப்படிதான் நம்ம கேட்கணும். அதுக்கான பதில் தான் he likes cricket. அடுத்தது she likes basketball. அப்ப இதுக்கு என்ன கேள்வி வரும்? what does she like? So இங்க என்ன பண்ணிருக்கோம்? டூவ டஸ்ஸா மாத்திருக்கோம். லைக்ல இருக்கிற எஸ் ரிமூவ் பண்ணிருக்கோம். நம்ம சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப இன்டர்சேஞ்ச் பண்ணி கொஸ்டினை ஃபார்ம் பண்ணிருக்கோம். இட் லைக்ஸ் ஃபிஷ். இங்க நம்ம எப்படி கேள்வி கேட்போம்? So இட் லைக்ஸ் அப்படிங்கிறது லைக்ஸ்ல இருக்கிற எஸ் ரிமூவ் பண்றோம். அண்ட் டஸ் அப்படின்னு டூவ மாத்துறோம். does it அப்படின்னு போட்டுட்டு என்ன அப்படிங்கிறதுக்கு what does it பிடிக்கும் like. what does it like? it likes fish. லைக் வச்சு நம்மளுக்கு இதுல questions எல்லாம் ஃபார்ம் பண்ண ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா have வச்சும் questions ஃபார்ம் பண்ணது ரொம்ப ஈஸி, எஸ்பெஷலி ஃபார்
I, you, we and they. இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லைக்கு பதிலா have அப்படின்னு மாத்த போறோம். இங்க question form பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போறோம்? I do, you do, we do, they do. அத அப்படியே மாத்துறோம். I have a book. என்கிட்ட ஒரு புக் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா முன்னாடி பண்ண மாதிரியே I have a book அப்படிங்கும்போது கேள்வியில ஐங்கிறது யூவா மாறிடும். Do you அப்படின்னு மாத்தி போட்டாச்சு. என்ன அப்படிங்கிறதுக்கு what do you. இருக்கு அப்படிங்கிறதுக்கு have. What do you have? I have a book. So நான் இப்ப have வச்சு 3 sentences கொடுத்திருக்கேன். இதுக்கு நீங்க எப்படி கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொல்லுங்க. What do I have? What do you have? What do they have? What do we have? இப்ப நம்ம have வந்துட்டு he, she and it கூட வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் questionல அப்படின்னு பார்க்கலாம். இப்போ she has a pencil அப்படின்னா அவகிட்ட ஒரு பென்சில் இருக்கு. அவகிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு questionல வரும்போது முன்னாடி இருந்த மாதிரியே do வந்து does மாறிடும். நம்ம எப்படி லைக்ல வந்துட்டு do does மாத்தணுமோ haveலயும் வந்துட்டு do does மாறிடும். அப்போ what does she முடிச்சுட்டு has போடக்கூடாது, have போடணும். What does she have? She has a pencil. அப்போ இங்க he has, it hasக்கு நான் sentences கொடுத்திருக்கேன். நீங்க question form பண்ணுங்க. What does he have? What does it have? Like and have வச்சு இப்படிதான் நம்ம வந்துட்டு questions form பண்ணணும். I like, I have அப்படிங்கிற positive sentencesக்கு எப்படி வந்துட்டு question form பண்ணணும் பார்த்தாச்சு. இனி negative sentences. I do not like, I do not have. இதுக்கு questions எப்படி form பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப simple. I do not like coffee அப்படிங்கிறதுக்கு what do you, இந்த you முடிச்சுட்டு பிடிக்காது அப்படிங்கிறதுக்கு not like. அப்ப அதே மாதிரிதான் வந்துட்டு he, she, itக்கும் வரும். What does he not like? What does she not like? What does it not like? So இங்க வந்துட்டு இந்த like தூக்கிட்டு நம்ம have அப்படின்னு போட்டுட்டா haveக்கான sentences எல்லாம் மாறிடும். So I have a notebook. அத வந்து இப்ப நான் மாத்தி I do not have a notebook அப்படின்னு சொன்னேன்னா என்னோட question இப்ப எப்படி மாறும் அப்படின்னா what do you not have? So first like வந்துட்டு நான் have மாத்திட்டேன். So haveக்கு முன்னாடி not have. So அதே தான் வந்துட்டு he, she and itக்கு. What does she not have? What does he not have? What does it not have? Both positive and negative sentences like and have வச்சு எப்படி questions form பண்ணும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்தாச்சு. So இந்த sentences எல்லாம் நீங்களும் வந்து வீட்ல practice பண்ணுங்க with things around you or what you like. இத வச்சு practice பண்ணுங்க. Let's meet tomorrow. Bye.